இந்த எபிசோட்ல இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க கொடூரமான அனந்தமிங்க. ஜோரோவுக்கும் மியோபான் அனந்தமிகளுக்கும் நடக்கிற பயங்கரமான சண்டை. எபிசோட மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்ல லூஃபி ஜோரோவும் ஒரு வழியாக அங்கே வந்துடுறாங்க. வந்த வேகத்திலேயே அங்கே மேலே ஏறிட்டு இருந்த பைரட்ஸ் எல்லாம் ஒரு பஞ்சு வைக்க பயங்கரமா பறந்து போய் விழுகுறாங்க. இதை பார்த்து உசோப்பு பயங்கரமா ஷாக் ஆயிட்டான். நாமிக்கு அப்பாட ஒரு வழியா வந்தாங்களே அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகுறா. ஆனா ஜங்கோ பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு. இவனுங்க 2 பேர் அடிச்சு நீங்க 20 பேர் விழுகுறீங்களாடா, என்னடா இப்படி பண்றீங்க, வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் லூஃபி ஜோரோ நாமி உசோப்பு பேசிட்டு இருக்கும்போது ஜங்கோ என்ன பண்றாருன்னா, சூரியன் மேல வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, கேப்டன் குரோ கண்டிப்பா நம்ம எல்லாத்து மேலயுமே கோவமா இருப்பாரு, அவர் இங்க வர்றதுக்குள்ள நம்ம எப்படியாவது வில்லேஜுக்கு போயே ஆகணும், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. உடனே அவரோட ஹிப்னடைஸ் ரிங்கை வெளியே எடுக்கிறாரு. ஸோ இப்போ அவரோட பைரட் க்ரூல இருக்கிற எல்லாருமே கூப்பிட்டு ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி எல்லாத்தையுமே ஹிப்னடைஸ் பண்றாரு. எதிரிங்க நம்மளை விட ஸ்ட்ராங்கா இருந்தா அப்போ நம்மளும் ஸ்ட்ராங் ஆகும். நான் 1 2 ஜாங்கோ சொல்லும் போது நீங்க எல்லாருமே ஸ்ட்ராங் ஆயிரணும் அப்படி சொல்லி அவங்க எல்லாத்தையும் ஹிப்னடைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க என்னமோ நடக்குதுன்னு லூஃபி ஜோரோ நாமி உசோப்பு கூர்ந்து கவனிக்கிறாங்க. அப்போ ஜங்கோ 1 2 3 ஜாங்கோ அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுறாங்க. வந்த வெறியில அங்க இருக்கிற மலை பாறைகளை எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு மேல ஓட ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த டைம்ல நாமி உசோப்பை கூட்டிட்டு அங்க தப்பிக்க பார்க்கும்போது ஜோரோ சொல்றான், லூஃபி வா போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது லூஃபி எதுவும் பேச மாட்டேறான். லூஃபி கீழே குனிஞ்ச மாதிரியே இருக்கான். என்னாச்சுன்னு தெரியல. ஜோரோக்கும் அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ ரொம்ப நேரமா கீழே குனிஞ்சிருந்த லூஃபி திடீர்னு மேல இருந்து கத்த ஆரம்பிக்கிறான். அப்பதான் எல்லாத்துக்கும் தெரியுது, அட பாவி இவனும் ஹிப்னடைஸ் ஆயிருக்கான் அவங்களோட சேர்ந்து. சோ சிம்பிள் மைண்டட் லூஃபி அவனும் ஹிப்னடைஸ் ஆகி தான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு நினைச்சிட்டு பயங்கர வெறியோட கீழே அந்த பைரட்ஸை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். சோ அப்படி அவன் ஓடிக்கிட்டு கீழே இருந்து மேல வர அவங்களை அடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் அட்டாக் யூஸ் பண்றான். இந்த அட்டாக்கு பேரு கம் கம் கேட்லிங்க. நார்மலா பிஸ்டல் இருக்கு இல்லையா, அந்த பிஸ்டலையே ஃபாஸ்டா ஸ்ட்ரெச் அண்ட் கான்ட்ராக்ட் பண்ணும்போது அது அட் டைம்ல மல்டிபிள் நம்பர் ஆஃப் பிஸ்டல்ஸா மாறும். அப்போ நிறைய பஞ்சஸ் எதிரி மேல விழுகும். ஸோ அந்த அட்டாக் யூஸ் பண்ணும்போது அங்க இருக்கிற எதிரிங்க எல்லாருமே அடி வாங்கிட்டு விழுந்துடுறானுங்க. ஆனா லூஃபி அங்க இருந்து ஓடுறத நிறுத்தவே இல்லை. ஏன்னா அவனோட கோலே வேற. அப்படி நிக்காம ஓடுற லூஃபி அங்க இருந்து நேரா அவங்க ஷிப்புக்கு பக்கத்துல தான் போறான். அந்த குறிப்பிட்ட பகுதியை ஷிப்போட ஃபிகர் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த ஷிப்புக்கு பக்கத்துல வேகமா ஓடுன லூஃபி அங்க ஓடி போய் அந்த ஃபிகர் ஹெட்டை டைட்டா பிடிக்கிறான். அங்க இருக்கிற யாருக்குமே லூஃபி என்ன பண்றான் என்ன பண்ண போறாங்கிறது ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா ஆரம்பத்துல ஜங்கோ ஹிப்னடைஸ் பண்ணி முடிக்கும் போது அவனோட க்ரூ மேட்ஸ், அதாவது பைரட் க்ரூ மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்கிற பாறையெல்லாம் உடச்சு காமிப்பாங்க அவங்களோட ஸ்ட்ரென்த்தை தெரிவிக்க. அதை பார்த்து லூஃபி அவனோட ஸ்ட்ரென்த்தை தெரிவிக்க இந்த மொத்த ஷிப்பையுமே தூக்கி இவங்க மேல போட பாக்குறான். ஸோ அந்த ஒரு ஐடியால தான் அந்த ஃபிகர் ஹெட்டை பிடிச்சு மொத்த ஷிப்பையும் தூக்க ட்ரை பண்றான். இவங்க எல்லாரும் கன்ஃபியூஷன்ல என்னடா பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரமா லூஃபி அதுல டென்ஷன் கொடுத்து இழுத்தனால மொத்த ஷிப்பும் ஷேக் ஆகி அந்த ஃபிகர் ஹெட் மட்டும் தனியா கழுட்டு வந்துடும் லூஃபி கையில. அதை பார்த்து எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுவாங்க. ஆனா லூஃபி அதோட நிறுத்த மாட்டான். இவங்க எல்லாரையும் அடிச்சு துரத்துறதுக்கு அந்த ஃபிகர் ஹெட்டையே யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ்வளவு பெரிய ஃபிகர் ஹெட்டை இழுத்துட்டு வருவான் லூஃபி. அப்படி அவன் இழுத்துட்டு வரதை பார்த்துட்டு ஜங்கோ டக்குன்னு அவனோட ஹிப்னடைஸ் ரிங் எடுத்து லூஃபியை பார்த்து, நீ இப்ப நான் 1 2 3 ஜங்கோன்னு சொல்லும் போது நீ தூங்கிடணும்டா அப்படின்னு சொல்லி ஹிப்னடைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் பண்ண மாதிரியே 1 2 3 சொல்லும் போது லூஃபி தூங்கிடுறான். பட் இப்பவும் பிரச்சனை முடியல. லூஃபி தூங்கினதுனால அந்த ஃபிகர் ஹெட் அப்படியே அவன் மேலேயே சாயுது. லூஃபி எந்த பக்கம் அதை இழுத்துட்டு வந்தானோ அந்த பக்கமே அதை சாஞ்சு விழ ஆரம்பிக்குது. ஒரு வழியா லூஃபி மேலேயே அது விழுந்துருது. ஆனா அந்த ஃபிகர் ஹெட் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால லூஃபி மேல விழுந்ததோட விடாம அங்க இருக்கிற பைரட் க்ரூ மெம்பர்ஸ் வரைக்கும் இம்பாக்ட் கொடுக்குது. அவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சர் கீழே விழுந்ததுனால பயங்கரமா புழுதி ஏற்படுது. புழுதி எல்லாம் விலகினதுக்கு அப்புறம் பார்த்தேன் லூஃபி அந்த ஃபிகர் ஹெட்டுக்கு கீழேயே நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். அப்ப ஜோரோ சொல்றான், நினைச்சேன் அவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு. ஸோ இங்க சண்டை நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல அந்த உசோப் பைரட்ஸ் இருக்காங்க இல்லையா, 3 பசங்க, பெப்பர், ஆனியன் அண்ட் கேரட். இவங்க 3 பேர்ல ஒருத்தன் காலங்காத்தாலேயே கிளாவோட வெளியே போறதை பார்த்ததுனால அவனுக்கு மனசே சரியில்லை. எங்க காயாக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படிங்கிற குழப்பத்திலே இருக்கான். அவன் அதோட விடல அங்க இருக்கிற பெப்பர் ஆனியன் கிட்ட சொல்றான், எனக்கு என்னமோ கேப்டன் நேத்து வந்து பொய் சொன்ன மாதிரி தெரியல, அதுல ஏதோ ஒரு மர்மமான விஷயம் இருக்கு, எனக்கு மனசே சரியில்லை, வாங்க போய் காயாவை பார்த்துட்டு வரலாம், காயாக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு இவன் சொல்ல. அங்க இருந்து 2 பேரும், ஆமா எனக்கு கேப்டன் நேத்து பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, இன்னைக்கு காலையில இருந்து கேப்டனையுமே காணோம், சரி வா போய் காயாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த 3 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. காயா வீட்டுக்கு போனவங்க உசோப்பு அடிக்கடி யூஸ் பண்ற அந்த ஒரு என்ட்ரன்ஸ்ல தான் உள்ள போக பார்த்தாங்க. ஆனா அந்த என்ட்ரன்ஸ் ஏற்கனவே லாக் ஆயிருக்கு. ஸோ உள்ள போக வழி இல்லாம அந்த மேன்ஷனோட முன்னாடி கேட்டுக்கிட்ட வந்து அது வழியா உள்ள பூந்து போகலான்னு பாக்குறாங்க. ஆனா அவங்களால முடியவே இல்லை. கட் பண்ணா காயாவை காமிக்கிறாங்க. காயா தன்னோட பெட்ல கனவை கண்டுட்டு இருக்கா. அந்த கனவுல உசோப்பு காயாவை வந்து கொல்ற மாதிரி இருக்கு. அப்படி உசோப்பு காயாவை கத்தியால குத்தும் போது காயா பயத்துல எந்திரிச்சிடுறா. பதட்டமான காயா ஒரு 2 செகண்ட்ஸ் பெட்லயே உட்காந்துருக்கா. அப்புறம் காயாக்கு ஞாபகம் வருது இன்னைக்கு கிளாடோட ஆனிவர்சரின்னு. ஸோ அவர் பாக்குறதுக்காக காயா கீழே இறங்கி போறா. அப்படி அவங்க போய் பார்க்கும்போது தெரியுது அங்க மெரி அடிபட்டு கிடக்குறாரு. அங்க அடிபட்டு விழுந்து கிடக்குற மெரி கிட்ட போய் கேட்கறா, ஐயோ மெரி என்னாச்சு உங்களுக்கு, யார் இப்படி பண்ணது, இங்க என்ன நடந்துச்சு, உங்களுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு காயா கேட்க மெரி கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ்னஸ்க்கு வராரு. அப்படி கான்சியஸ்னஸ்க்கு வந்த மெரி காயாவை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாரு. அழுகிற மெரி பார்த்து காயா கேட்கறா, என்னாச்சு மெரி, எதுக்காக அழுகுறீங்கன்னு கேட்கும்போது மெரி சொல்றாரு, கிளாடோல நீ இப்படி ஆக்கனா, அவன் தான் அட்டாக் பண்ணான்,
அந்த பையன் சொன்னது எல்லாமே உண்மைதான் காயா அப்படின்னு மேரி சொல்ல காயாக்கு ஒண்ணுமே புரியல. என்ன மேரி சொல்றீங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க, எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது மேரி சொல்றாரு, உசோப்பு சொன்ன மாதிரியே நிஜமாவே கிளாட் ஒரு பைரட் தான் அப்படின்னு சொல்லும்போது காயா ஷாக் ஆயிடுறா. அதை கேட்ட காயா அதை கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. என்ன மாரி சொல்றீங்க, உண்மையை சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது மேரி சொல்றாரு, நிஜமா தான் மேடம், நேற்று உசோப்பு நம்மளை எவ்வளவோ வார்ன் பண்ணான். அவனுக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஆனா நம்ம தான் அதை புரிஞ்சுக்கவே இல்லை. நம்மளோட நல்லதுக்காக தான் அவன் நேற்று அவ்வளவு தூரம் சண்டை போட்டிருக்கான். அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நான் துப்பாக்கி எடுத்து அவனை சுடவெல்லாம் செஞ்சேன். எனக்கு என்ன நினைச்சாலே வெறுப்பா இருக்கு. பாவம் அந்த பையன் மனசுடைஞ்சு போயிருப்பான்ல. நம்ம இவ்வளவு நாளா நம்பிட்டு இருந்த அந்த கிளாகோட நிஜமாவே உங்க சொத்துக்காக தான் இங்க இன்னும் இருக்கான். அவன் உங்களை கொல்லதான் பாக்குறான். அவன் நிஜமாவே ஒரு பைரட் தான் அப்படின்னு சொல்லும்போது காயா பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. இதை கேட்ட காயா பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறா. அப்படி அழுதுகிட்டே காயா அங்க இருந்த மெரிய கொஞ்சம் எழுப்பி அந்த செவுத்து மேல சாச்ச மாதிரி கொஞ்சம் உட்கார வைக்கிறா. யாராவது ஹெல்ப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. ஆனா அந்த வீட்டுல இவங்களை தவிர யாருமே இல்ல. இன்னைக்குன்னு பார்த்து எல்லா ஸ்டாஃபும் லீவ் போட்டிருக்காங்க. அப்ப காயா சரி இங்கேயே இருக்க மாரி நான் யாராவது கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பதட்டத்துல கிளம்பும் போது மாரி அவளை தடுக்கிறாரு. ஒரு நிமிஷம் நில்லுங்க காயா, இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க வந்து நிதானமா யோசிக்கணும். என்னோட விஷயம் இருக்கட்டும், உங்களோட நிலைமை இப்ப யோசிங்க. அந்த கிளாவோட இப்ப முழுக்க முழுக்க உங்க சொத்து மேலதான் ஆசையா இருக்கான். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க தெளிவான முடிவு எடுக்கணும். அவனுக்கு உங்க சொத்து தான் அவ்வளவு முக்கியம்னா தயவு செஞ்சு அது எல்லாத்தையும் அவனுக்கே கொடுத்துருங்க. நீங்களே எழுதி வச்சிருங்க காயா. உங்க உயிரை கொடுத்து காப்பாற்றுற அளவுக்கு இந்த சொத்து ஒன்றும் முக்கியம் இல்லை. இப்போதைக்கு கிளாடோட நிறுத்த போற ஒரே சொல்யூஷன் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. நிதானமா யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு மாரி சொல்ல காயா யோசிக்கிறா. கொஞ்ச நேரம் யோசிச்ச காயா சொல்றா, நீங்க சொன்னது சரிதான் மாரி, நானே இந்த சொத்து கிளாடோர்கிட்ட ஒப்படைக்க போறேன். இன்னைக்கே எல்லா சொத்தையும் அவனுக்கு எழுதி கொடுத்து இந்த பிரச்சனையை இன்னைக்கே ஒரு முடிவு கொண்டு வர போறேன் அப்படின்னு காயா அந்த மாளிகை விட்டு கிளம்புறா. இந்த டைம்ல தான் அந்த சின்ன பசங்களும் மேன்ஷனுக்குள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது காயா அங்கிருந்து வெளியே வரதை பார்த்து அவங்க டக்குன்னு அங்கிருந்து விலகி ஓடி போய் அந்த காம்பவுண்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி ஒளிஞ்சுக்கிட்டு காயா என்ன பண்றான்னு பார்க்கும்போது காயா அந்த மேன்ஷன் விட்டு வெளியே வந்து நடக்க ஆரம்பிக்கிறா. சீனை கட் பண்ணா இங்க அந்த பைலட் ரோட்ல இருக்கிற எல்லாருமே விழுந்து கிடக்குறாங்க. லூஃபியும் விழுந்து கிடக்குறான். உசப்பு, ஜோரோ, நாமி 3 பேரும் மேல இருக்க. கீழே இருந்து ஜங்கோ டென்ஷன் ஆகுறாரு. போச்சு போச்சு எல்லாம் போச்சு. இந்த குட்டி பையன் எல்லாத்தையும் சொதப்பிட்டான். மொத்த பிளான ஊத்திக்கிச்சு. இப்ப கண்டிப்பா குரோ நம்ம எல்லாத்து மேலேயே கொலை வெறியில இருப்பாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஜங்கோ பதட்டத்துல இருக்கும்போது ஷிப்புக்குள்ள இருந்து 2 வாய்ஸ் வருது. ஓய் புஜ்ஜி, இங்க வந்து பாரு இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு அப்படின்னு ஒரு வாய்ஸ் சொல்ல, என்ன கருமண்டா இது இங்க இப்படியா இருக்கு அப்படின்னு இன்னொரு வாய்ஸ் கேக்குது. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஜங்கோக்கு ஞாபகம் வருது. அப்பாடா, இன்னும் இவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர் வச்சு மொத்த பிளானையும் நான் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துருவேன். மியோபான் தம்பிகளா கீழே வாங்கடா அப்படின்னு ஜங்கோ கூப்பிட அங்க இருந்து இவங்க 2 பேர் கீழே வராங்க. புஜ்ஜி, ஷியாம், நாம இப்ப இந்த மலைச்சரிவை தாண்டி அந்த பக்கம் இருக்கிற கிராமத்துக்கு போய் ஆகணும். ஆனா இப்ப நம்ம பாதையில நடுவுல ஒருத்தர் இருக்கான். அவனை பாதையில இருந்து எவ்வளவு சீக்கிரத்துல தகர்த்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு நல்லது அப்படின்னு ஜங்கோ சொல்லி முடிக்க புஜ்ஜியும் சாமும் பயப்படுறாங்க. பயந்து போன புஜ்ஜி ஷியாமை பார்த்து சொல்றான், நம்மளால எப்படி அவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு புஜ்ஜி சொல்ல ஷியாம் சொல்றான், ஆமா புஜ்ஜி, அவன் வேற பாக்குறதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான், நம்மளால இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் அங்கேயே ஆள ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜங்கோ கத்துறான், ஒழுக்கமா இப்ப போறீங்களா இல்லையாடா அப்படிங்கும்போது அங்க இருந்து ஷியாம் ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே அழுதுகிட்டே ஓடி வர ஷியாமை பார்த்து உசப்பு, நாமியும் அவங்க 2 பேரையும் வச்சு அடிச்சிடலாம்னு சொன்னாவன். ஆனா இவன் என்னடானா அழுதுகிட்டே வரான். இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது ஜோரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இவன் அழுதுகிட்டே வரான், இவன் அடிக்கிறதா என்ன பண்றது அப்படின்னு ஜோரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏமாந்தியா அப்படின்னு ஷியாம் சொல்லி ஜோரோவை டக்குன்னு அட்டாக் பண்றான். நல்ல வேலையா ஜோரோ அதை டிஃபெண்ட் பண்ணிட்டான். அப்போ ஷியாம் டக்குன்னு பேக் அடிக்கிறான். பேக் அடிச்சு அவன் சொல்றான், எவ்வளவு நேரம் நாங்க 2 பேரும் நல்லா நடிச்சோம்ல, அது எப்படி இருந்துச்சு, நீங்க எல்லாருமே நம்பிட்டீங்க தானே, ஆனா பரவாயில்ல, நான் அவ்வளவு ஸ்பீடா அட்டாக் பண்ணியும் அதையும் நீ டிஃபெண்ட் பண்ணிட்டேன். உங்கள்கிட்டயும் கொஞ்சம் திறமை இருக்கு அப்படின்னு ஷியாம் பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் ஜோரோ ஒரு விஷயத்த உணர்றான். அவன் கையில இப்போ ஒரு ஸ்வாட் இருக்கு, மீதி 2 ஸ்வாடும் அவனோட இடுப்புல தான் கட்டியிருந்தான். ஆனா இப்ப அது காணோம். அப்ப ஷியாம் கேக்குறான், இதையா தேடுற அப்படின்னு சொல்லி அந்த 2 ஸ்வாடையும் காமிக்கிறான். அப்ப ஜோரோ கேக்குறான், ஒழுக்கமா அந்த ஸ்வாடை என்கிட்ட கொடுறா அப்படின்னு சொல்லும்போது ஷியாம் சொல்றான், எதுக்கு உனக்கு 3 ஸ்வாடு, அதான் ஏற்கனவே உனக்கு கையில வச்சிருக்கீல்ல, இது வேற வழியில இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாட் 2 தூக்கி போட்டுறான். அதை பார்த்த ஜோரோ டக்குன்னு ஸ்பீடா மூவ் ஆகி ஷியாமை கட் பண்ணிடுறான். சேமை கட் பண்ணிட்டு ஜோரோ அந்த ஸ்வாட்ஸ் எடுக்கலாம் ஓடிட்டு இருக்கும்போது சேம் பின்னாடி இருந்து அட்டாக் பண்றான். பின்னாடி இருந்து வந்தவன் ஜோரோட கை காலை பிடிச்சு ஜோரோவை கீழே விழ வைக்கிறான். ஜோரோ அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. அப்படியே அவனை கீழே விழ வச்சு சேம் கத்துறான், புச்சி இது உன்னோட டைம் அப்படின்னு சொல்லும்போது புச்சி ஓடி வந்து டக்குன்னு குதிக்கிறான், ஹை ஜம்ப் பண்றான். அப்படி அவன் என்ன பண்றான்னு பார்த்தா ஹை ஜம்ப் பண்ணி மேல இருந்து அவனோட காலை யூஸ் பண்ணி கீழே வந்து ஜோரோவோட தலையிலே லேண்டா வருதான். ஸோ அப்படியே அந்த உயரத்துல இருந்து கீழே வர புச்சியை பார்த்த ஜோரோ தன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி ஷியாமை நகர்த்தி அங்கிருந்து தப்பிச்சிடறான். தப்பிச்சு போன ஜோரோவை பார்த்து புச்சி சொல்றான், என்ன ஷியாம் இவனை சரியா கூட பிடிக்க மாட்டியா, இப்போ பாரு அவன் தப்பிச்சிட்டான், நான் அவ்வளவு தூரம் குதிச்சதே வேஸ்டா போயிடுச்சு, சாரி புச்சி, அடுத்த தடவை அவனை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஜோரோ யோசிக்கிறான், அந்த ஒரு அடி மட்டும் நான் வாங்கியிருந்தேன்னா என் உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் பொடி பொடியா நொறுங்கி இருக்கும், இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க, யாரா அவனுங்க அப்படின்னு ஜோரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஷியாம் புச்சி 2 பேரும் ஜோரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி 2 பேரும் ஒரே டைம்ல அட்டாக் பண்ணும்போது ஜோரோ ஒரு ஸ்வாடை வச்சு அவங்க 2 பேர் டிஃபெண்ட் பண்ண முடியாம டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி கஷ்டப்படுற பார்த்த உசோப்பு அவனோட உண்டி கோலி எடுத்து அவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணி ஜோரோக்கு அப்பர் ஹேண்ட் கொடுக்க பாக்குறான். ஆனா ஜோரோ அதை நோட்டீஸ் பண்ணி அந்த குண்டை அவனே வாங்கிக்கிறான். நாமிக்கு உசோப்பு ஒண்ணுமே புரியல, எதுக்காக ஜோரோ இப்படி பண்ணா அப்படின்னு யோசிக்கும் போது ஜோரோ அங்கிருந்து கத்துறான், உசோப்பு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்க மாட்டியா,
சாகணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னு கேட்பான். அப்போதான் உசப்புக்கு புரியும் அவங்க 2 பேரும் பயங்கர பவர்ஃபுல். ஜோரோ வேலையா அவங்கள தாக்கு பிடிக்க முடியல. அப்படி இருக்கும்போது அவங்களோட கவனம் உசப் பக்கம் திரும்பிச்சுன்னா கண்டிப்பா யாராவது ஒருத்தர் இறக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் உசப் ரியலைஸ் பண்ணும்போது நாமி சொல்றா, இப்படியாவும் விட முடியாது, ஜோரோக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணி ஆகணும், நான் போய் அந்த 2 ஸ்வாடி எடுத்து ஜோரோ கிட்ட கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நாமி ஓட ஆரம்பிக்கிறா. அப்படி நாமி அந்த 2 ஸ்வாட் பக்கத்துல ஓடி போகும்போது கரெக்டா ஜங்கோ அங்க வந்து நாமியை முதுகுலையை கிழிச்சிடறான். அடிபட்ட நாமி அங்கேயே கீழே விழுகிறா. எல்லாரும் ஒரு செகண்ட் சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்படி எதுக்காக எல்லாரும் சைலண்ட் ஆகுறாங்கன்னு பார்க்கும்போது மேல இருந்து ஒரு உருவம் தெரியுது. அது வேற யாரும் இல்ல, குரோ தான். ஜங்கோ மட்டும் இல்ல, புச்சி ஷாம் 2 பேருமே கேப்டன் குரோவை பார்த்து பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஜோரோவும் பின்னாடி திரும்பி யார் வந்திருக்காங்கன்னு பார்க்க எல்லாருமே சைலண்ட் அடிக்கிறாங்க. பயந்து போன ஜங்கோ வளர ஆரம்பிக்கிறாரு. கேப்டன் கேப்டன் என்னால இங்க என்ன நடந்துச்சுன்னு உங்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும், ப்ளீஸ் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது குரோ சொல்றான், இரவு நேரம் முடிஞ்சு பகல் விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, இங்க வந்து பார்த்தா நீங்க எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ போட்ட பிளான நீங்க சரியா எக்ஸிக்யூட் பண்ணல அப்படிதானே அப்படின்னு குரோ கேட்க அங்க இருந்த எல்லாருமே சைலண்டா பயந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த பைரட் க்ரூ மெம்பர்ஸ்ல சில பேர் செத்தோண்டா இன்னைக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. எல்லாரும் சைலண்டா பயத்துல நடுங்கிட்டு நின்றுட்டு இருக்கும்போது பயங்கர டென்ஷனான குரோ ஒரு கட்டத்துக்கு மேல கத்திடுறாரு, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க அப்படின்னு குரோ கத்த இந்த எபிசோட முடிக்கிறாங்க.